அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் அரசாண்ட அந்த 4ஆம் வருஷத்தில் எரேமியா பாரூக்குக்கு சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். எரேமியா 36வது அதிகாரத்தில் எரேமியாவினால் சொல்லப்பட்டு பாரூக்கினால் எழுதப்பட்டவைகள், பாரூக்கினால் ஆலயத்தில் அந்த தீர்க்க தரிசனங்கள் வாசிக்கப்பட்டது, பின்பு பிரபுக்கள் மத்தியில் வாசிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக அதை எடுத்துக்கொண்டு யோயாக்கீமுடைய முன்பாக ஒரு 3-4 பத்திகளை வாசித்த பொழுது அவன் சூரி கத்தியினால் அவைகளை வெட்டி அவன் தீக்குள்ள போட்டதை குறித்து நாம் படித்திருக்கிறோம். அதனுடைய அந்த எழுதினதினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த காரியங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றன. பாரூக் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று பொருள். இவர் தந்தையினுடைய பெயர் நேரியா என்று சொல்லி 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இவரது சகோதரர் சிதேக்கியாவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு பிரபு, அவரை சாந்த குணமுள்ள பிரபு என்று சொல்லி எரேமியா 51ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம் சொல்லுகிறது. செராயா இவர் அங்கே சிதேக்கியாவினுடைய நாட்களிலே பாபிலோனுக்கு புறப்பட்டு சென்றவர்களோடு கூட இவர் அங்கே ஒரு நல்ல கூடையில் உள்ள அத்திமர பழமாக இவர் அங்கே கடந்து சென்று விட்டார். சிறந்த குடும்பத்தில் தோன்றிய பாரூக்கு அங்கே எதிர்காலத்தில் சிறந்ததொரு வாழ்க்கை நிலை எப்படியாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் எரேமியாவோடு கூட பழக அவருடைய வார்த்தைகளை எழுதுகிற வேத பாரகனாகவும் அவருடைய நண்பராகவும் இவர் மாறிவிட்டார். எரேமியா 32:12 பார்க்கிறோம். அவர் பத்திரம் எரேமியா முடித்தாலே அதையே கூட பாதுகாப்பதற்காக பாரூக்கிடம்தான் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதாவுக்கு வரப்போகிற அழிவை எழுதி கொண்டிருந்த போதே பாரூக்குக்கு கண் கலங்குகிறது. அப்பொழுது தேவன் அவருக்கு சரியான நிலையில் வாழ்க்கை முறையை அணுகுகிறதற்கு ஒரு அறிவுரை கூறினதாகத்தான் இந்த பகுதியானது அமைந்துள்ளது. அவர் கைப்பட எழுதிய அந்த நேரத்தில் மிகவும் களைத்து போயிருந்தார். நியாய தீர்ப்பினுடைய காலத்தில் அவர் ஒரு பெரிய காரியங்கள் தனக்கு நடக்கும் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து காத்திருந்ததுனால அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நியாய தீர்ப்பின் நாட்களில் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் ஒன்றும் நடக்க போறதில்லை. இந்த தேசத்தை நான் முழுமையாக நான் அழிக்க போகிறேன். இதை தான் நான் தான் கட்டினேன், நான் தான் நாட்டினேன். ஆகவே அதை நான் இடிப்பேன், நான் அதை பிடுங்குவேன். தேசம் முழுவதையும் அப்படி செய்யும் பொழுது நீ இதில் உயர்வை நீ எதிர்பார்க்க முடியாது. இந்த நியாய தீர்ப்பின் நாட்களில் நீ உத்தமமாய் நின்றதனால் உயிர் தப்பிக்கப்படுவாய் என்கிற தீர்க்க தரிசனம் தான் அவருக்கு கிடைக்கிறது. நீ இந்த பூமியில எந்த இடத்துக்கு நீ சென்றாலும் கூட உன்னுடைய ஆத்துமா உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் வாக்குரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ இப்பொழுது எனக்கு ஐயோ, கர்த்தர் என் நோவை சஞ்சலத்தினால் வர்த்திக்க பண்ணினார், என் தவிப்பினால் இளைத்தேன், இளைப்பாறுதலை காணாமற் போனேன் என்று சொன்னாய் என்கிறார். அவனுக்கு தேசத்தின் மேலேயும் ஒரு பாரம், தன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு நிலையை அடைய வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் இங்கே அவருக்கு சொல்லுகிறார், காலத்தினுடைய போக்கை நிதானிக்க அறியாம இருக்கிறாயே பாரூக்கே என்று சொல்லி உனக்கு உன்னுடைய ஜீவனை கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியாவை பார்த்து, எரேமியாவினுடைய நாட்களில் தேசத்தில் மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகிறது. அநேக ஸ்திரீகள் அழிக்கப்பட போகிறார்கள். குழந்தைகள் கல்லின் மேல் மோதி அடித்து கொலை செய்யப்படக்கூடிய அளவிற்கு அத்தனை கொடுமையான காரியங்கள் நடக்கிறது. ஆகவே அவைகள் எல்லாவற்றையும் அறிந்த என் ஆண்டவர் காலத்தை கடந்து நிற்கிறவர். எரேமியாவின் இடத்துல நீ திருமணம் முடிக்க வேண்டாம் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை வழங்கினது போல இங்கே பாரூக்கு சொல்லுகிறார், தேசமே நியாய தீர்ப்புக்காக ஆயத்தமாக்கப்பட்டு அது சுட்டரிக்கப்படக்கூடிய நிலையை அடைய போகிறது. சிதேக்கியா அழிக்கப்பட போகிறான், அவனுடைய ராஜ்யபாரமே அழிக்கப்பட போகிறது. நீ அங்கே ஒரு மிக பெரிய ஒரு பொறுப்பை தேசத்தில் எதிர்பார்க்கிறாயே, உனக்கு ஒரு ஜீவனை கொள்ளை பொருளாக நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். காலத்தினுடைய போக்கை நிதானிக்க அறியாது விசுவாசிகள் வாழ்வது சரியல்ல என்கிற காரியத்தை
இந்த பகுதியானது போதிக்கிறது. கடைசி காலம் என கூறும் நாம் கிறிஸ்தவ உலகமெங்கும் கேட்கிற செய்தி ஆசீர்வாத பிரசங்கங்களைத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரலோக பயணத்திற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டியோரை இன்றைக்கு பணக்குழிக்குள்ள போட்டு மூச்சு திணற வைக்கிற அநேக பிரசங்கங்கள் தான் எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன. தற்காலத்தில் உலகில மிகப்பெரிய காரியங்களையோ பரலோகத்தின் பொக்கிஷங்களையோ நாம் எதை நாடுகிறோம்? பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்வுகள் எதனை பிரதிபலிக்கின்றன? விரைவில் வரப்போகும் ஒரு பயணத்தை எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய பாதங்கள் அவைகள் முன்னேறுகின்றனவா என்று ஆராய்ந்து பார்ப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். போராட்டங்களின் மத்தியில கர்த்தருக்காக உண்மையாயிருந்தேன், ஆகையால் எனக்கு பணம், புகழ், செல்வாக்கு ஆகியவை வர வேண்டும் என்று சொல்லி நம்ம எண்ணாதிருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவற்றை நாடி ஓடக்கூடாது. ஒரு நாள் கர்த்தர் நம்மை பார்த்து மத்தேயு 25:21 சொன்னது போல அவர் நம்மை பார்த்து சொல்லணும், நல்லது உண்மையும் உத்தமமுமான ஊழியனே, கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று ஆண்டவர் கூறுகிறதையே நாம் வாஞ்சிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய இரகசிய வருகைக்கான நாள் மிகவும் சமீபமாய் நெருங்கிவிட்டது. அவருடைய 2ஆம் வருகை. அதற்கு முன்பாக உபத்திரவகாலம், மகாபத்திரவகாலம் என்று சொல்லி 7 ஆண்டுகள் இந்த பூமியானது தத்தளிக்க போகிறது சத்ருவினுடைய ஆளுகையினால். அதற்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமே. அப்படிப்பட்ட நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கென்று உயர்ந்த ஆசீர்வாதங்களையோ உயர்ந்த அந்தஸ்துகளையோ உயர்ந்த பதவிகளையோ நாடி நாம் செல்லாதபடி, ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீர் எண்ணங்களை பார்த்து சொல்லணும், நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று நீர் சொல்லுகிற அந்த பாக்கியத்திற்காக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிக்க வேண்டும். எருசலேமுக்கும் அதன் குடிகளுக்கும் பயங்கரமான அழிவுகள் வந்தாலும் பார்வுக்கை பாதுகாப்பதாக கர்த்தர் வாக்குறுதி அளித்ததை நாம் பார்க்கிறோம். எந்த ஆபத்திலும் பாதுகாப்பதற்கு அவர் வல்லவர். ஒருவேளை ஒரு சிலரை இரத்த சாட்சிகளாய் மரிப்பதற்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அவ்வாறு மரணம் அடைந்தாலும் இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு பலன் உண்டு. பாருக்கு அவனுக்கென்று ஒரு அதிகாரத்தையோ ஒரு பதவியையோ நாடக்கூடாது என்று சொல்லி தேவன் இங்கே அவனுக்கு ஆலோசனை கூறுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 20:26 28 வரையிலும் இயேசு பேசுகிறார். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் பெருமையாய் வாழாதபடி தாழ்மையாக வாழக்கூடிய காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்கே ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை அப்படியே உள்வாங்கி கொண்ட பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எபேசு சபையினுடைய மூப்பர்களை அழைத்து அவர்களிடத்தில் பேசும்போது அப்போஸ்தலர் 20:19 சொல்கிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்லுகிறார். வெகு மனத்தாழ்மை, மிகுந்த கண்ணீர், யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு கூட நான் கர்த்தரை சேவித்தேன். அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார் 22 இப்பொழுதும் நான் ஆவியில கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். ஆவியானவர் தான் என்னை நடத்துகிறார். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய என் ஆண்டவர் என்னை நடத்துகிறபடினாலே கட்டுகளும் உத்தரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தை முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிறனா
என் பிராணையினை கூட நான் அருமையாக எண்ணாதபடி என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட ஓடி முடிக்க, தேவனுடைய கிருபையினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண, இயேசுவினிடத்தில் பெற்றேனே அந்த ஊழியத்தை, அதை மாத்திரம் நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். ஒரு மிகப்பெரிய கப்பலுக்கு அதிபதியாக இருந்த, கப்பல் ஓனராக இருந்த கமாலியலின் பாதத்தில் அத்தனை மிகப்பெரிய கல்வியை பெற்றிருந்த போதிலும் கூட அவர் சொல்லுகிறார், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து தான் வாழ்கிற காலத்தை அறிந்தவராக அவர் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல அவர் 2 கொரிந்தியர்ல அவர் மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக அவருடைய வாழ்க்கையில் வந்த பாடுகளை, பிரச்சனைகளை எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து அவர் பேசுகிறார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. 29 வசனத்தினுடைய பின்பகுதியில், ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? கடைசி நாட்களை உணர்ந்தவராக அவருடைய நோக்கமெல்லாம் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடி எப்படியாயிலும் ஒரு சிலரை ஆயத்தமாக்கும்படியாக, ஆதாயமாக்கும்படியாக எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்லி ஓடின அவருடைய வாழ்க்கை தான் இன்றைக்கு நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. என்னையும் கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி என்று சொல்லுகிறாரே, அவரை பின்பற்றும்படியாக அந்த காரியங்களை நாம் புரிந்து கொண்டு, காலத்தினுடைய அவசரத்தை புரிந்து கொண்டு, காலத்தினுடைய காரியத்தை புரிந்து கொண்டு, நியாய தீர்ப்பின் நாட்களிலே எனக்கு மிகப்பெரிய பதவி வேண்டும், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் வேண்டும், மிகப்பெரிய காரியங்கள் வேண்டும் என்று சொல்லாதபடி, ஆண்டவரே நீர் எங்களை இந்த பூமியில வைக்கிற நாளெல்லாம், எங்களுக்கு ஜீவனை தருகிற நாளமெல்லாம், நாங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நாளெல்லாம் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொள்ள, ஆண்டவரே நீதியின் கிரீடம் இது முதல் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.